ஹாய் செல்லக்குட்டீஸ். இதுதான் நம்மளோட ஃபீல்டு பார்த்துக்கோங்க. இதில் வந்து நான் ஒரு 1 வீக் முன்னாடி இந்த கொரியாண்டர் லீவ்ஸ் நான் போட்டேன். அதாவது கொத்தமல்லி தழை நான் விதை போட்டேன். இது நல்லா இப்போ துளிர் விட்டுருக்கு பாருங்க. வீட்டில் இருக்கப்போ போட்டிருக்கேன். பட் ஆனால் நம்ம முன்னாடி பாட்டில் போட்டு வைக்கிறதுனால அவ்வளோ பெருசாக வராது. இங்கே நல்லாவே க்ரோ ஆகிருக்கு. இது வந்து நான் 2 வீக்ஸ் பிஃபோர் போட்டேன். சும்மா ட்ரையலுக்காக சும்மா கொஞ்சம் போட்டேன். ஆனால் நல்லாவே லீவ்ஸ்லாம் நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு. மார்னிங்கே வந்துட்டேன். கிளைமேட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் தென் இன்னொன்று உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி காளான் வளர்ந்துருக்கு. இது என்ன காளான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா நொங்குன்னு சொல்லுவாங்கள்ல, நொங்கு பழம். அதை எடுத்து ஊனி வச்சுருக்கோம். ஊனதுனால இந்த மாதிரி காய் வரும். கிழங்குன்னு சொல்லுவாங்க, பனங்கிழங்கு. இது வேவிச்சு சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக இதுதான் போட்டிருக்கோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வல்லாரக்கீரை. இது வந்து எங்களோட வீட்டு யூஸ்க்காக போட்டிருக்கோம். கொஞ்சமாக போட்டிருக்கோம். இது வந்து சட்னி பண்ணலாம், பருப்பில் போடலாம். உங்களுக்கு நீங்கள் இதை செஞ்சுருக்கீங்க அப்படின்னா இதை பற்றியும் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது வேறு என்ன பண்ணலான்னு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஃபீல்டுக்கான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.